வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்து இப்போ தியேட்டர்ஸில் ஓடிட்டுருக்கிற தக் லைஃப் படத்தோடைய வேர்ல்டு வைட் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது டே 1 வந்து நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஓப்பனிங் கலெக்ஷன் இந்த படத்துக்கு இருந்தது. ஆனால் மறுநாள் டே 2வே பார்த்தீங்கன்னா கலெக்ஷனில் வந்து ஒரு பெரிய ட்ராப் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் இந்த தக் லைஃப் வந்து வேர்ல்டு வைடு பார்த்தோம் அப்படின்னா 80 to 85 crores கலெக்ட் பண்ணியிருக்குங்கிற மாதிரி நியூஸ் இருக்குது. தமிழ்நாடு கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 33 to 38 crores கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஓவராலாக இந்த தக் லைஃப் மூவி வந்து 100 கோடி ரூபாய் கிராஸ் பண்ணுமா இல்லையா, எத்தனை நாளில் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தக் லைஃப் தியேட்டரில் புவராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஓடிடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முன்னாடியே மூவி டீம் இந்த படத்தோடைய ஓடிடி ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ்க்கு செல் பண்ணிட்டாங்க. எந்த பேசிஸில் அப்படின்னு பார்க்கும்போது 8 weeks ஓடிடி டீல் தான் இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. இதை கமல்ஹாசனே தக் லைஃப் ப்ரமோஷன்ஸில் அஃபிஷியலாக சொல்லியிருந்தாரு. இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எப்படி நியூஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 8 weeks ஓடிடி டீலை கேன்சல் பண்ணிட்டு படத்தை சீக்கிரமாகவே நெட்ஃப்ளிக்ஸில் கொண்டு வரலாமா அப்படிங்கிற டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 4 weeksலே தக் லைஃப் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தக் லைஃப்க்கு அடுத்து கமல்ஹாசன் நடிக்க போகிற படம் KH237. இந்த ப்ராஜெக்டை அன்பறிவு மாஸ்டர்ஸ் அவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பரில் ஷூட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தக் லைஃப் ரிலீஸ்க்கு முன்னாடியே நியூஸ் வந்துச்சு. இப்போ தக் லைஃப் ரிலீஸ்க்கு அப்புறமாவும் மூவி டீம் வந்து அதே பிளானில் தான் இருக்காங்களா இல்லை இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. போக போக தெரிய வரும். இந்த KH237 என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அன்பறிவு மாஸ்டர்ஸை கமல்ஹாசன் டேரக்டராக உள்ளே கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா அப்போ இது கம்ப்ளீட்டாக ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்க போகுது அப்படிங்கிறது இப்போவே நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவருடைய ஸ்டோரி தான், வெறும் டேரக்ஷன் மட்டும்தான் அன்பறிவு மாஸ்டர்ஸ் வந்து பண்ண போகிறாங்க. என்ன மாதிரியான கதைக்களமாக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இப்போ வர ஒரு ரூமர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்தோடைய ஸ்டோரி வந்து குருதி புனல் லைன்ஸில் இருக்கலாம், குருதி புனல் சாயல் இந்த படத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதை கன்ஃபார்மாக எடுத்துக்க வேண்டாம். இது மேபி உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமல் வந்து போகலாம். ஏற்கனவே இந்தியன் தத்தா ஃபர்னிச்சரை உடைச்சாச்சு, வேல்நாயக்கர் ஃபர்னிச்சர் காலி. இப்போ அடுத்து குருதி புனலுக்கு போக போகிறாங்களா, என்ன கதை அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த KH237 வந்து ஒரு கம்ப்ளீட் ஜான் விக் ஸ்டைல் ஆஃப் ஃபிலிமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ KH237 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிலிமாக நம்ம உலகநாயகனுக்கு அமையணும். எப்படி இருக்க போகுதுங்கிறத பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற கூலி படம் வர ஆகஸ்ட் 14 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து ரிலீஸ் ஆகிற பெரிய படம் கூலி தான். ஸோ ஆல் ஐஸ் ஆன் கூலி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் மூவி டீம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரொமோஷன்ஸை ஆரம்பிக்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூன் மாதம், ஜூன் மிட் இல்லைனா ஜூன் எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வரக்கூடிய அப்டேட் வந்து படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்டேட்டாக தான் வந்து இருக்கணும். அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் வந்து ஒன்று சிக்கிட்டு வைப் சாங்காக வந்து இருக்கலாம். அப்படி இல்லைனா பூஜா ஹெக்டே இந்த படத்தில் ஒரு ஐட்டம் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சாங் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்சு சிக்கிட்டு வைப் அந்த சாங்கை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். கூலி படத்தில் கேமியோ அப்பியரன்ஸ்க்கு வர அமீர் கான் அவருடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமீர் கானே வந்து அடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நான் ஒரு படம் பண்ணுறேன், சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அவரே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்கான ஷூட்டிங் 2026 எண்ட் இல்லைனா 2027 ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போல. ஸோ அதுபடி பார்க்கும்போது லோகேஷ் வந்து இப்போ கூலி முடிச்சுட்டு அடுத்து கைதி 2 ஸ்டார்ட் பண்ண போகிறாரு இந்த வருஷம் எண்டில். கைதி 2 அடுத்த வருஷம் வரைக்கும் போகும். கைதி 2 முடிச்சதுக்கு அப்புறமா இரும்பு கை மாயாவி இந்த ப்ராஜெக்ட் தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இரும்பு கை மாயாவி வந்து லோகேஷ் கனகராஜோடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை எடுத்து முடிக்கிறதுக்கு ஒரு பெரிய டைம் வந்து தேவைப்படும். இதை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்து ரோலெக்ஸ் ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக இருக்கட்டும், விக்ரம் 2 இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவர் ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்டர் சூர்யா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூர்யா 45 கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டு நேத்தி ஹைதராபாத்தில் சூர்யா 46 ஷூட்டிங்கில் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. சோஷியல் மீடியாவில் ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்லு கூட வந்து ஒன்று லீக் ஆயிருந்துச்சு. இந்த ப்ராஜெக்டில் சூர்யாவுடைய லுக் பார்த்தோம் அப்படின்னா மீச தாடிலாம் எதுவுமே இல்லை, ஜீரோ ட்ரிம் லுக்கில் இருக்காரு. செம ஸ்மார்ட்டாக வந்து இருக்காரு. ஏற்கனவே ப்ரொடியூசர் சொன்னதான் சஞ்சய் ராமசாமியை திரும்ப கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ஒரு சூர்யாவை இந்த ப்ராஜெக்டில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாக எடுத்து முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வருஷம் அக்டோபருக்குள்ளே இந்த படத்தை மொத்தமாக முடிச்சிருவாங்க. அட்லீஸ்ட் சூர்யா அவருடைய போர்ஷன்ஸை முடிச்சிருவாங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா அக்டோபருக்கு அடுத்து நவம்பர் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து வாடிவாசலை ஆரம்பிக்க போகிறாரு. ஆக்சுவலாக முன்னாடி வந்த நியூஸ் வந்து சூர்யா 46 ஜூனில் ஆரம்பிக்கிறாங்க, வாடிவாசல் வந்து ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ அதில் ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு.
வந்திருக்கு. நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வாடிவாசல் வந்து டிராப்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் வாடிவாசல் டிராப்டு கிடையாது, இன்னும் வாடிவாசல் இருக்கு. என்ன வழக்கம் போல வாடிவாசல் இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. இந்த வருஷம் எண்டில் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆனால் அது வரைக்கும் வெற்றிமாறன் சும்மா இருக்க போறதில்ல. வாடிவாசலை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராஜெக்டை வந்து ஃபாஸ்டா குவிக்கா எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு அவர் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதாவும் நியூஸ் வருது. அந்த ப்ராஜெக்டை யாருக்கு பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறனுக்காக ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம கலைப்புலி தானு அவருடைய பேனர்ல தான் இந்த ப்ராஜெக்ட் நடக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஒரு 3 to 4 monthsக்குள்ள ரொம்ப ஃபாஸ்டா எடுத்து முடிக்கிற மாதிரி பிளான் பண்றாங்களாம். இந்த ப்ராஜெக்ட்ல யார் நடிக்க போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஆர் தான் நடிக்க போறாருங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதுவும் இந்த ப்ராஜெக்ட் என்ன மாதிரியான ஒரு படமா இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, வடசென்னை நார்த் மெட்ராஸ் பேக்ட்ராப் பேஸ் பண்ண ஒரு ஃபிலிமா உருவாக போகுதுங்கிற மாதிரியும் நியூஸ் இருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க? வெற்றிமாறன் ஒரு படத்தை 3 மாசத்துல ஃபாஸ்டா எடுக்க போறாரா? அதுவும் எஸ்டிஆரை வச்சு எடுக்க போறாரா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஏன்னா விடுதலை படத்துக்கு என்ன நடந்ததுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். விடுதலை அந்த படமே எனக்கு விடுதலை கொடுத்துருங்கன்னு சொல்ற அளவுக்கு அவர் உடல ஷூட்டிங்கை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஆனா இப்போ இப்படிதான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறனுடைய கெரியர்ல அவர் ரொம்ப ஃபாஸ்டா எடுத்து ரிலீஸ் பண்ண படம் வந்து அசுரன் மட்டும்தான். மீதி படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக தான் எடுத்து ரிலீஸ் பண்ணாரு. ஸோ இப்போ எஸ்டிஆர் வெற்றிமாறன் இந்த காம்போக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஹைப் இருக்கு. இந்த காம்போல உருவாகிற இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு தரமான ஒரு படமாக அமையுமா? சொன்னபடி இப்போ வர நியூஸ் படி 3 மாசத்துக்குள்ள எடுத்து முடிச்சிருவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஷூட்டிங் போனால் தான் வந்து நமக்கு தெரிய வரும். அப்போ எஸ்டிஆர் 49 என்ன ஆச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இடி இஷ்யூ வந்து இன்னும் முடியல. ஸோ அதனால எஸ்டிஆர் 49 இப்போதைக்கு ஆரம்பிக்க போகிறது கிடையாது. எஸ்டிஆர் 49 ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. இட்லி கடை பிளான் பண்ணபடி அக்டோபர் 1 ரிலீஸ் ஆயிடுமா அப்படிங்கிறது இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகல. அதே மாதிரி பராசக்தி ஷூட்டிங்கும் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. எல்லாமே அப்படியே ஹால்ட்டில் தான் இருக்கு. ஏகே அடுத்து நடிக்க போற AK64 இந்த ப்ராஜெக்டை பத்தி ஏற்கனவே நம்ம சொன்னதான். ஆதிக் ரவிச்சந்திரன் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த காம்போல தான் இந்த ப்ராஜெக்ட்டும் உருவாக போகுது. இப்போ AK64 பத்தி வந்துட்டு இருக்கிற ஒரு ரூமர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆதிக்கோடைய மார்க் ஆண்டனி படத்துல எஸ்ஜே சூர்யா வில்லனா நடிச்சிருப்பாரு. அவருடைய ரோல் ஒரு பெரிய ஹைலைட்டா அமைஞ்சிருந்தது. அவருடைய காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ AK64ல AK கூட எஸ்ஜே சூர்யா சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இது ரூமர் தான். ஆனால் இந்த ரூமர் வந்து உண்மை ஆகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா எஸ்ஜே சூர்யா AK வச்சு டைரக்ட் பண்ணிட்டாரு, அவர் கூட சேர்ந்து நடிக்கல. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சாங்கன்னா ஹீரோ வில்லனா இவங்களுடைய ஃபேஸ் ஆஃப் வந்து செம்மையா இருக்கும். எஸ்ஜே சூர்யா அவருடைய வில்லனிசம் ஹியூமர் பார்ட் எல்லாமே வந்து செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் ஆதிக்கு வந்து ப்ராப்பராக இவங்க 2 பேரையும் வந்து யூஸ் பண்ணணும். மறுபடியும் குட் பேட் அக்லியில் பண்ண மாதிரி ரெஃபரன்ஸை வச்சே ஓட்டிடலாம் அப்படின்னு இந்த முறையும் நினைச்சாருன்னா இந்த தடவை அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இப்படி ஒரு ரூமர் வந்திருக்கு. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. பூஜா ஹெக்டே அவங்க இந்த படத்துக்குள்ள வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பூஜா ஹெக்டே அப்படி இல்லைனா வந்து தமன்னா இந்த படத்துக்குள்ள வரத்துக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. மியூசிக் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜிவி பிரகாஷ் அவரே தான் கம்போஸ் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவர் இல்லை அப்படின்னா அப்போ யுவன் சங்கர் ராஜா அப்படி இல்லைனா சாய் அபியங்கர் இவங்க 2 பேர்ல யாராவது மியூசிக் டைரக்டரா உள்ள வரத்துக்கு சான்சஸ் இருக்கு.